ஸோ இப்போ இந்த ரீசன்ஸு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து அக்வாட்டிக் லைஃப்ஸ்லாம் டெட் ஆகி ரிவர்ஸில் மிதக்குதுங்கிறதுக்கான ரீசன்ஸ் உங்களுக்கு புரியுதா? சரி, இங்கே பாருங்கள், ஒரு இது கொடுத்துருக்கான் பாருங்கள், டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். டயக்ராம்ஸ்க்கு முன்னாடி அது என்ன டாபிக்னு பார்த்துங்க. எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சாலிபிலிட்டி. எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், இது மூணாவது. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டியில் நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் பார்த்தோம். ரெண்டாவது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்தோம். மூணாவது எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டாவதுல எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்தோமா இல்லைங்களா? அதில் 2 டாபிக்ஸ் பார்த்துருப்போம். சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் ஒன்று, கேஸஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட்ஸில் ஒன்று. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சால்பிலிட்டி. இங்கே பாருங்கள், இதில் சும்மா நார்மல் கண்டிஷன்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேசியஸ் மாலிகுல்ஸில் லிக்விட் சால்வெண்ட்ஸில் கேசியஸ் மாலிகுல்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தான் டிசால்வ் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதிகமான ப்ரெஷரை, வென் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்ட், ப்ரெஷரை அதிகமாக கொடுத்தேன், அழுத்தத்தை அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னா, மோர் சொல்யூட், மோர் கேசியஸ் மாலிகுல்ஸ் இருக்கா இல்லைங்களா, டிசால்வ்டு இன் லிக்விட் சால்வெண்ட். ஓகேவா? நம்மளுடைய லிக்விட் சால்வெண்ட்ஸில் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா கரைஞ்சிருக்கா இல்லைங்களா? அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சால்பிலிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஜென்ரலி த சேஞ்ச் இன் ப்ரெஷர் டஸ் நாட் ஹேவ் சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் இன் த சாலிபிலிட்டி. Does not have significant effect in the solubility of solids and liquids as they are not compressible. இப்போ நம்ம ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணும் பொழுது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் ஆகாது. ஓகேங்களா? ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால, இப்போ நீ அழுத்தத்தை அதிகமாக கொடுக்குறதுனால சாலிடோ லிக்விடோ கம்ப்ரெஸ் ஆக போதா? கிடையாது. அது கேஸஸ் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்? கம்ப்ரெஸ் ஆகும். எக்ஸாம்பிள் நம்மளுடைய எல்பிஜி சிலிண்டர்ஸு. எல்பிஜி சிலிண்டர்ஸில் கேஸஸ் இருக்கா இல்லைங்களா? அதை என்ன பண்ணுன்னா ஹைலி கம்ப்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஹைலி கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ கேஸை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கம்ப்ரெஸ் பண்ண முடியும். வேறஸ் நம்மளுடைய வேறு சப்ஸ்டன்ஸ் சாலிடோ லிக்விடோ என்ன பண்ண முடியாது? கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. However, the solubility of gases generally increases with the increase of pressure. புரியுதுங்களா இப்போ என்னன்ட்டு? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். கன்சிடர் a saturated solution of gaseous solute dissolved in liquid solvent. gaseous solute எதில் டிசால்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க? liquid solventல in a closed container. In a such system the following equilibrium exists. gas in gaseous state, மேலே சும்மா ஆர்டினரியாக gaseous ஸ்டேட்டில் இருக்கிறது, which is in equilibrium with gas in solution state. எக்ஸாம்பிள், ஒரு பெப்சி வாட்டர் கேன் எடுத்துங்களேன். இப்போ இது வரையும் கார்பனேட்டட் வாட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது கேஸ் இன் சொல்யூஷன் இதில் எவ்வளோ அளவு இருக்கோ, which is in equilibrium with gas in gaseous state. இங்கே கார்பன் டை ஆக்சைடு பர்சன்டேஜ் இருக்குமா? இந்த ரெண்டும் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவலாக இருக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதாவது இதில் இந்த சோடாவில் டிசால்வ் இருக்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கா இல்லைங்களா? அதுதான் இன் சொல்யூஷனில் இருக்கிற நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு கேஸ், விச் இஸ் இன் ஈக்குலிபிரியம் வித் கேஸ். மிச்சம் இருக்கிற எம்டி வாட்டர் கேன்ஸ் இருக்கா இல்லைங்களா? அதில் ப்ரெசண்ட்டாக இருக்க கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அதுவும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு எந்த ஒரு பெப்சி கோக் எதை எடுத்துக்கிட்டாலுமே சரி, இப்போ வாட்டர் கேன் இருக்குது அப்படின்னா இது மூடி அப்படின்னா பாருங்கள், இது வரையும் தான் நிரம்பி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இது வரையும் தான். அப்போ இது வரையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் இன் சொல்யூஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறது கேஸ் இன் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். தே ஆர் இன் ஈக்லிபிரியம். புரியுதுங்களா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அக்கார்டிங் டு லீ சாட்லர் பிரின்சிபல்,
the increase in pressure will shift the equilibrium in the directions which will reduce the pressure. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ ஈக்லிபிரியம் எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ மோர் நம்பர் ஆஃப் gaseous molecules dissolves in the solvent and solubility increases. இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறேன். இதில் பாருங்கள், மேலேருந்து நான் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னு பாருங்கள். உள்ள மோர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் என்ன இருக்குன்னா டிசால்வ் ஆயிருக்கா. அப்போ சால்பிலிட்டி என்ன இருக்குது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் இந்த பக்கம் இந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஈக்லிபிரியம் எதை நோக்கி போவோம், இதை நோக்கி தானே போவோம். இப்போ இவங்க 2 பேரும் ஈக்லிபிரியத்தில் இருக்காங்கன்னு சொல்லியாச்சாப்பா, ஈக்லிபிரியத்தில் இருக்காங்கன்னு சொல்லியாச்சா. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லிக்விட் சைட். அப்போ மோர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கெட் டிசால்வ். ஸோ சால்பிலிட்டி இன்க்ரீசஸ். புரியுதுங்களா சால்பிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ 3 மெயினான ஃபேக்டர்ஸு. ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் எதை பற்றி பார்த்தோம் நம்ம? ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸு நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்டு சால்வெண்ட்டு. ஓகேங்களா. 2வது பாயிண்ட்டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அதில் சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட்ஸ் ஒன்று பார்த்தோம். ஓகேவா. இன்னொன்று gaseous solute in liquid solvents ஒன்று பார்த்தோம். அண்ட் தென் நவ் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரை பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.